தூத்துக்குடியில் சுமார் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுர அடி பரப்பளவில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சுமார் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுர அடி பரப்பளவில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க தனியார் ஹோட்டலில் இருந்து வரும்பொழுது சாலையில் இருபுறமும் நின்று பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கையசைத்து வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது முதல்வருக்கு பொதுமக்கள் சால்வை வழங்கினர். தொடர்ந்து மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைக்க முதல்வருக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். முதல்வர் இதனை ஏற்றுக்கொண்ட தொடர்ந்து டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார். பின்னர் அவர் மினி டைட்டில் பார்க்கை பார்வையிட்டார். அப்பொழுது தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அதிகாரிகள் அவரிடம் டைட்டில் பார்க் சிறப்பு வசதிகள் மற்றும் புதியதாக செயல்பட உள்ள நிறுவனங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரையும் தொழில்துறை அமைச்சர் ராஜா வரவேற்று பேசினார். தொடர்ந்து புதிய நிறுவனங்களுக்கு ஆணையை முதல்வர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், டிஐஜி மூர்த்தி, எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிஎஸ்பி மதன் உள்ளிட்ட அதிகாரிகள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.